بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لذلك فادع واستقم كما أمرت وقل آمنت بما أنزل الله فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. அளவில்லா அருளும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறையில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன் அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன் ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு خلق الزوجين الذكر والأنثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் சாட்சி சொல்லி என்னுடைய ஹுத்துபா பேருரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி சஹாபாக்கள், கண்ணியமான மனைவிமார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் நேரகாலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, வல்லவன் அல்லாவை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லா,
அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ஒரு மாதம் துல்காதாவுடைய மாதம். முழு உலகத்திலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹுடைய புனித ஆலயமாம் கஅபாவை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு காலம். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கையான மாதம் என்பதாக அல்லாஹ்வால் குர்ஆனில் முத்திரை குத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் இந்த துல்காதாவுடைய மாதம். சகோதரர்களே, இந்த மாதம் சாதாரண ஒரு மாதம் கிடையாது. அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய காலங்களாக இந்த துல்காதா மாதத்தையும் துல்ஹிஜ்ஜா மாதத்தையும் அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் கடைசியாக கடமையாக்கிய இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமைதான் ஹஜ். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் 13 இடங்களில் ஹஜ்ஜை பற்றி பேசி இருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் 11 இடங்களில் ஹஜ் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். சூரத்துல் பக்ரா அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசி இருக்கிறான். சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசி இருக்கிறான். சூரத்துல் மாயிதா அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசி இருக்கிறான். சூரத்து தௌபா அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசி இருக்கிறான். சூரத்துல் ஹஜ் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசி இருக்கிறான். குர்ஆனில் சகோதரர்களே, சூரத்து ஸலா தொழுகை என்பதாக ஒரு சூறாவை உங்களால் காண முடியாது. குர்ஆனில் சகோதரர்களே, சூரத்து ஜகாத், ஜகாத் என்பதாக ஒரு சூறாவை நம்மால் காண முடியாது. குர்ஆனிலே சூரத்து ஸௌம், நோன்பு என்பதாக ஒரு சூறாவை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ் ஐம்பெரும் கடமைகளில் 5வது கடமையாகிய ஹஜ்ஜுடைய பெயரில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுது, ஹஜ்ஜாஜிகளே அல்லது மக்களே, நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்பதாக அந்த சூறாவை ஆரம்பிக்கவில்லை. முழு உலகத்திலிருந்தும், சாய்ந்தமருதிலிருந்து மாத்திரமல்ல, இலங்கையிலிருந்து மாத்திரமல்ல, முழு உலகத்திலிருந்தும் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய ஆகப்பெரிய உபதேசம் தான் சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆரம்பம். சூரத்துல் ஹஜ்ஜை படிக்காமல் தயவு செய்து யாரும் ஹஜ்ஜுக்கு சென்று விடாதீர்கள். எப்படி தொழுகையை படிப்பது கடமையோ அதே போல ஹஜ்ஜை படித்து விட்டுதான் ஹஜ் செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரட்டி பாருங்கள் குர்ஆனை, உலமாக்களை வைத்து பாருங்கள். அந்த சூறாவை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? யா அய்யுஹன் நாஸ், ஏ மனித சமுதாயமே, ஏ மனித சமுதாயமே, இத்தகு ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜாஜிகளே, உங்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது குவாலிஃபிகேஷன், அல்லாஹ் உங்களிடம் ஹஜ்ஜி செய்பவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது தன்மைதான் அல்லாஹ்வுடைய பயம். உலகத்தில் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்யாவிட்டாலும் ஹாஜி என்ற பட்டத்தை வாங்கிவிடலாம். உலகத்தில் பேருக்கு புகழுக்கு ஹஜ்ஜி செய்தாலும் ஹாஜி என்ற பட்டத்தை வாங்கலாம். ஆனால் உலகத்தில் யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்தாரோ அவர்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பூகம்பத்தை விட்டும் தப்பிப்பார். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாளின் பூகம்பம் ரொம்ப பிரம்மாண்டமானது, ரொம்ப பயங்கரமானது. யௌம தரவுனஹா தذهل كل مرضعة عما أرضعت. எவ்வளோ பயங்கரமான பூகம்பம் தெரியுமா? பால் கொடுக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தையை போட்டு விடுவாள். وتضع كل ذات حمل حملها. கற்பிணி, கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை அவள் கீழே போட்டு விடுவாள். குழந்தை வெளியே வந்துவிடும். ஆனால் அந்த தாய்க்கு குழந்தை வந்தது வெளியில் தெரியாது. எவ்வளவு பயங்கரமான நாள், எவ்வளவு பயங்கரமான நாள். இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதாக இருந்தால்
40 எலும்புகள் உடைந்தால் என்ன வருத்தமோ அந்த வருத்தத்தை அடைந்துதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். குழந்தை வயிற்றிலிருந்து வெளியால வாரது விளங்காத நிலைமை என்றால் சகோதரர்களே, உலகத்தில் யாரும் இதற்கு முன் அப்படி ஒரு நிலைமையை சந்தித்திருக்கவும் முடியாது, சந்திக்கவும் முடியாது. அந்த நாள் அதுதான் பயங்கரமான நாள். அந்த நாளை நீங்கள் தப்பிக்க வேண்டுமா? உலகத்தில் நீங்கள் ஹஜ்ஜி செய்யும் போது அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஹஜ்ஜி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாளில் நாம் தப்பலாம். சாதாரண மக்களா ஹஜ்ஜி செய்தவர்கள், சாதாரணவர்களா ஹஜ்ஜி செய்தவர்கள் சகோதரர்களே, அல்லாமா அத்தா இப்னு அபி ரபாஹ், அத்தா இப்னு அபி ரபாஹ் மூத்த தாபிஈன்களில் உள்ளவர், மக்காவிலேயே வாழ்ந்தவர், காபாவிலேயே வாழ்ந்தவர். தன்னுடைய வாழ்க்கையில் 70 ஹஜ்ஜிகள் செய்திருக்கிறார். அல்லாமா சுஃபியான் இப்னு உயைனா உம்மத்துடைய மிகப்பெரிய முஃப்தி, உம்மத்துடைய மிகப்பெரிய முஹத்திஸ், தன்னுடைய வாழ்க்கையில் 70 ஹஜ்ஜிகள் செய்திருக்கிறார். சகோதரர்களே, ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் அரஃபா மைதானத்தில் வைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்வாராம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா தஜ்அல் ஹாதா ஆகிர அஹ்தின் பிக். யா அல்லாஹ், இதை உன்னுடைய கடைசி சந்திப்பாக ஆக்கிவிடாதே, ஏண்ட இந்த ஹஜ்ஜை கடைசி ஹஜ்ஜாக ஆக்கிவிடாதே. 70வது ஹஜ்ஜில் அவர் அல்லாஹ்விடம் அந்த துஆவை செய்யவில்லையாம். கேட்டார்களாம், ஏன் இந்த முறை நீங்கள் இந்த துஆவை செய்யவில்லை? இல்லை, அல்லாஹ்விடம் நான் 70 முறை ஹஜ்ஜி செய்யும் சந்தர்ப்பத்தை கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்தான். இதற்கு பின்னால் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனவே நான் அல்லாஹ்விடம் கேட்கவில்லை. அந்த வருடம் ஹஜ்ஜி முடிய அவர் மௌத்தாகிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கையில் 25 ஹஜ்ஜிகள் நடந்து போய் செய்திருக்கிறார். 25 ஹஜ்ஜிகள் நடந்து போய் செய்திருக்கிறார். மக்காவில் அல்ல, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு 480 கிலோமீட்டர் நடந்து போய் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ் செய்திருக்கிறார். 25 ஹஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள், 4 உம்ரா செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த 4 உம்ராக்களில் 3 உம்ரா இந்த மாதம் துல்காதா மாதத்தில் தான் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாவது உம்ரா உம்ரத்துல் ஹுதைபியா துல்காதாவில் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டாவது உம்ரா உம்ரத்துல் கதா துல்காதா மாதத்தில் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூன்றாவது உம்ரா உம்ரத்துல் ஜிஇர்ரானா துல்காதா மாதம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாலாவது உம்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே செய்த உம்ரா அடுத்த மாதம் துல் ஹஜ் மாதம் நடந்தது. மதீனாவில் இருந்து 1,24,000 சஹாபாக்களை கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆகையால் சகோதரர்களே, உலகத்தில் ஆக சிறந்த இடத்துக்கு நம்முடைய ஊரில் இருந்தும் ஹஜ்ஜாஜிகள் செல்ல போகிறார்கள். ஆரம்பத்தில் சொல்வதுதான் இமாம் புகாரி தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் முதலாவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கும் ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத். நீங்கள் எதற்காக வேண்டி அமல் செய்கிறீர்களோ அந்த அமலுடைய நியத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அமல்கள் கபூல் செய்யப்படுவதெல்லாம் நியத்துகளை பொறுத்துதான். ஆகையால் ஹஜ்ஜிக்கு செய்யக்கூடிய, ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் முதலாவது நியத்து சீராக இருக்க வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களே, அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாக்கியத்தை தர வேண்டும்.
ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நீங்கள் இரண்டாவது இம்பார்ட்டன்ட் சாமான், இரண்டாவது அத்தியாவசியமான பொருள் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஹராமான பணத்தால் மாத்திரம் ஹஜ்ஜு செய்து விடாதீர்கள். முதலாவது நல்ல நீயத் இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் ஹஜ்ஜுக்காக கொண்டு செல்லும் பணம் பரிசுத்தமான பணமாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் ஹராமான பணத்தின் மூலமாக ஹஜ்ஜு செய்கிறாரோ, வட்டி பணம், ஏமாற்றிய பணம், பொல்லு வைத்த பணம், என்னென்ன வழியில் ஹராமான வழியெல்லாம் பணத்தை சேர்த்துவிட்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்களோ, அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நீ எஹ்ராம் கட்டி அந்த அரஃபா மைதானத்திலே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இப்படி தல்பியா சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவானாம், லா லப்பைக், உன்னுடைய தல்பியா எனக்கு தேவையில்லை. வலா சஅதைக், நீ நாசமா போ, நீ நல்லா இருக்கவும் மாட்டாய். வஹஜ்ஜுக மர்தூதுன் அலைக், உன்னுடைய ஹஜ்ஜை நான் உன்மீதே திருப்பி வீசி விடுவேன். ஹராமான பணத்தில் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்குரிய சன்மானம் சொர்க்கம் அல்ல. ஹராமான பணத்தில் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு சன்மானம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்ல. நீங்க செஞ்ச ஹஜ்ஜ அல்லாஹ் உங்கள் முகத்தில் சுருட்டி வீசி விடுவார். ஆகையால் சகோதரர்களே, இதெல்லாம் லேசல்ல, பேருக்கு புகழுக்கல்ல, பயந்து பயந்து நடக்க வேண்டிய காலம் இது. பக்குவமாக செய்ய வேண்டிய அமல் இது. அல்லாஹ்வுடைய பயத்தோடு, அச்சத்தோடு, நடுக்கத்தோடு 20 லட்சம், 22 லட்சம், 25 லட்சம் செலவழித்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய நாம், நம்முடைய ஹஜ்ஜி அல்லாஹ்விடத்தில் கபூலா இல்லையா என்பதை நம்மிடம் அல்லாஹ்விடம் ஒரு முறை கேட்டுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பயப்பட வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய ஊர் பரக்கத்தான ஒரு ஊர், முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊர், அதிகமானவர்கள் ஹஜ்ஜி கடமையானவர்கள் இருக்கக்கூடிய ஊர். சகோதரர்களே, யாரு ஹஜ்ஜி கடமையாகியும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் முஸ்லிமாக மௌத்தாக மாட்டான், அவன் யூதனாக அல்லது நசரானியாக மௌத்தா போவான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்னுடைய வார்த்தை அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை இது. சகோதரர்களே, ஆகையால் உலக வாழ்க்கை நாளைக்கு முடிந்துவிடும் அல்லது இன்றைக்கு முடிந்துவிடும். எப்பொழுது கண்ணை மூடுவோம் என்று நமக்கு தெரியாது. மறுமை வாழ்க்கை பயங்கரமான ஒரு வாழ்க்கை. மறுமை வாழ்க்கை பயங்கரமான ஒரு வாழ்க்கை. பயந்து பயந்து உலகத்தில் வாழ வேண்டியவர்கள் நாம். என்ன அமல் செய்தாலும் பயந்து பயந்து செய்ய வேண்டும் நாம். ஈரானுடைய மிகப்பெரிய இமாம் அல்லாமா துஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் வழி தவறி இருக்கிறார்கள் உலமாக்களை தவிர. சொன்னார், உலமாக்கள் எல்லாரும் வழி தவறி இருக்கிறார்கள் அமல் செய்யக்கூடிய உலமாக்களை தவிர. படித்ததை அமல் செய்யும் உலமாக்களை தவிர. உலமாக்கள் எல்லாம் படித்ததை அமல் செய்யும் உலமாக்களும் வழி தவறி இருக்கிறார்கள் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர்களை தவிர. இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அலா ஹத்தரின் அதீம், அவர்கள் பயங்கரமான ஆபத்தில் இருக்கிறார்கள். ஒரு நிமிடம் போதும் நம் 40-50 வருடம் செய்த அமல்களை அழித்து விடுவதற்கு. உதாரணமாக, ஒருவர் 40 ஹஜ்ஜுகளை முடித்திருக்கிறார், இன்னொருவருக்கு அது தெரியாது. இவர் சொல்றார், உனக்கு ஹஜ்ஜ பத்தி என்ன தெரியும்? ஒரு வார்த்தை கேட்டு விட்டான். இவர் சொன்னார், எனக்கா ஹஜ்ஜ பத்தி தெரியாது, நான் யார் தெரியுமா? 40 ஹஜ்ஜுகளை முடித்தவன். 40 வருஷமா இவர் கஷ்டப்பட்ட அமல்களை வீணாக்கி விட்டார். இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர்களும் சகோதரர்களே பயங்கரமான ஆபத்தில் இருக்கிறார்கள். யார் இஹ்லாஸோடு அமல் செய்வார்களோ அவர்கள்தான் அந்த மறுமை நாளின்
பூகம்பத்தில் தப்பலாம், பூகம்பத்தில் தப்பலாம். ஆகையால் இந்த ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய நோக்கமே அல்லாஹோடு நெருங்குவதுதான். ஹஜ்ஜுடைய நோக்கமே துஆக்களை கபூலாக கூடிய மக்களாக நாம் ஊருக்கு திரும்பி வருவதுதான். ஹஜ்ஜுடைய நோக்கமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதுதான். ஹஜ்ஜுடைய நோக்கமே சுவர்க்கத்தை அடைவதுதான். ஹஜ்ஜுடைய நோக்கமே சகோதரர்களே அந்த பயங்கரமான அந்த மறுமை நாளிலிருந்து நாம் தப்புவதற்குதான். உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து விட்டால், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து விட்டால் சகோதரர்களே, நம்முடைய அமல்களை கொண்டு அந்த மறுமை நாளில் நாம் சந்தோஷப்படலாம். கொஞ்சம் வழி தவறிவிட்டோம் என்றால், கொஞ்சம் வழி தவறிவிட்டோம் என்றால், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்து விட்டோம் என்றால் சகோதரர்களே, அந்த நாளில் நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. பயங்கரமான நாள் அது, படு பயங்கரமான நாள் அது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜுமா தொழுகையில் 2வது ரக்காத்தில் இமாம் ஓதக்கூடிய சூரா சூரத்துல் காஷியா. பொதுமக்களுக்கும் பாடம், உலமாக்களுக்கு மாத்திரமல்ல, பொதுமக்களுக்கும் பாடம். என்றாவது ஒரு நாள் அந்த சூறாவில் இமாம் என்ன ஓதுகிறார் சிந்தித்து பார்த்திருப்போமா? சிந்தித்திருப்போமா? அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. ஏ நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காஷியா என்றால் என்னவென்று தெரியுமா? காஷியா என்ன? காஷியா கஷிய யக்ஷா என்றால் மூடிக்கொள்வது. மூடிக்கொள்வது என்ன? மூடும், என்ன மூட போகிறது இந்த உலகத்தை? ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் சூரை ஊதுவார். சூரை ஊதினால் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய கழுத்துகளும் ஒட்டகத்துடைய கழுத்தை போல் ஆட ஆரம்பித்து முழு உலகமும் ஒரு நொடி பொழுதில் மயங்கி விழுந்து விடுவார்கள். இதுதான் காஷியா. அந்த காஷியாவை சந்திக்க நாம் தயாரா? உலகத்தில் நம்முடைய அமல்கள் தயாரா? நம்முடைய தொழுகைகள் ரெடியா? நம்முடைய சதக்காக்கள் அந்த காஷியாவில் நமக்கு பிரயோசனம் தருமா? நாம் முடித்த ஹஜ்ஜுகள், செய்த உம்ராக்கள் அந்த காஷியாவுடைய நாளில் நம்மை பாதுகாக்குமா? நீ நல்லவனாக வாழ்ந்திருந்தால் சரி. அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு மாற்றமாக உலகத்தில் வாழ்ந்தால் நீ யாராக இருக்கலாம், உன்னிடம் பதவி இருக்கலாம், பலம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், படாடோகம் இருக்கலாம், தாம்பீகம் இருக்கலாம், ஆடம்பரம் இருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் எனக்கு மாற்றமாக வாழ்ந்துவிட்டு நீ கண்ணை பொத்தினால், அல்லாஹ் சொல்கிறான், வுஜூஹு யௌமைதின் காஷிஆ, உலகத்தில் நீ சிரித்து சிரித்து வாழ்ந்திருப்பாய். அல்லாஹ் சொல்கிறான், அந்த காஷியாவுடைய நாளில் சில மனிதர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்களாம். பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். கற்பனைக்கு கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இது பொய் அல்ல, இது கட்டுக்கதைகள் அல்ல, இது வரலாற்று சரித்திரங்கள் அல்ல, இது புகாரியும் அல்ல, இது முஸ்லிமும் அல்ல, இது குர்ஆன். இதுக்குதான் சொல்றோம், ஊர்கள்ல சகோதரர்களே, நம்முடைய சாய்ந்த மருது முன்னேற வேண்டுமா? சாய்ந்த மருதுல உள்ள அவ்வளோ பேருக்கும் குர்ஆன் தெரியும். சாய்ந்த மருதுல உள்ள எல்லாருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் படித்தவருக்கும் சிறுவருக்கும் பெரியவருக்கும் குர்ஆன் தெரிந்தால் சகோதரர்களே, அவன் காஷியாவுடைய நாளுக்கு ரெடி ஆகுவான். தெரியாது, இங்கிலீஷ் தெரியும், சிங்களம் தெரியும், ஐசிபிடியில் எத்தனையோ கோர்ஸ் முடிச்சிருப்பார், எத்தனையோ பிகாஸ் கோர்ஸ்கள் முடிச்சிருப்பார், எத்தனையோ ஓபன் யூனிவர்சிட்டிகள், பிரிட்டிஷ் காலேஜுகள். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் கேட்டால்
தலையை சொரியக்கூடிய காலம். இவர் எப்படி காஷியாவுடைய நாளில் தப்புவார்? சூரத்துல் ஃபாத்திஹாவே தெரியாவிட்டால் தொழுகையே நாசம், தொழுகையே சீரில்லை. 20 லட்சம் செலவழித்து மக்காவுக்கு போய் என்ன பலன் சகோதரர்களே? அடிப்படை நீங்கள் கண்ணை மூடினால் சகோதரர்களே, நான் சொல்லும் இந்த சூறாவை கண்ணை மூடி சிந்தியுங்கள். உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வர முடியாது. அந்த நாளில் உலகத்தில் அல்லாவுக்காக நீங்க செய்த அமல்கள் மட்டும்தான் உங்களை காப்பாற்றலாம். அல்லாஹ் சொல்கிறான், உலக வாழ்க்கையை நாசமாக்கியவனா நீ, அங்கே பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பாய். ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா. உலகத்தில் கஷ்டப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாம், அல்லாஹ் அல்லாத வேறத்துக்காக கஷ்டப்பட்டவர்கள், வேற தெய்வங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள், பாவம் செய்வதற்கு கஷ்டப்பட்டவர்கள். எனக்காக கஷ்டப்பட்டிருந்தால் நான் பாதுகாப்பேன். அல்லாஹ் சொல்றான், நீங்க எனக்காக கஷ்டப்படலையே உலகத்துல, நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம், நீங்க வட்டி எடுத்ததெல்லாம், நீங்க ஹராத்த கொடுத்ததெல்லாம் உலகத்தில் இன்பமாக வாழ்வதற்காகத்தானே. உலகத்தில் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் செல்லக்கூடிய இடம் தஸ்லா நாரன் ஹாமியா. அல்லாஹ் சொல்கிறான், ஹாமியா என்ற நரகம். ஹாமியா என்ற நரகம். ஹாமியா என்ற என்ன சகோதரர்களே? நம்முடைய வீட்டுல பத்த வைக்கிற நெருப்பார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா நரக காவலாளிகள் ஜபானியாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னானாம், நரகத்தை 1000 வருடங்கள் பத்த வையுங்கள். நரகத்தின் காவலாளிகள் ஜபானியாக்கள் அந்த நரகத்தை 1000 வருடங்கள் பத்த வைத்தார்களாம். 1000 வருடங்கள் பத்திய நரக நெருப்பு சிவப்பு நிறத்தில் பத்த ஆரம்பித்ததாம். அல்லாஹ் சொன்னான், போதாது போதாது, இன்னும் 1000 வருடங்கள் நரக நெருப்பை மூட்டுங்கள். 2000 வருடங்கள் நரக காவலாளிகள் அந்த நரக நெருப்பை மூட்டினார்கள். சகோதரர்களே, 2000 வருடங்களாக பத்திய நரகம் வெள்ளை நிறமாக பத்த ஆரம்பித்தது. உலகத்தில் வெள்ளை நெருப்பை கண்டவர்கள் யாராவது இருக்கிறோமா? கற்பனை கெடுத்து பாருங்கள் சகோதரர்களே. உலகத்தில் நம்முடைய ஆயுளே 60 70. 100 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய பேர் என்ன? 100 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஜுமாவுக்கு வந்திருக்கும் சாய்ந்த மருது மக்களாகிய நம்முடைய பேர் என்ன? அட்ரஸ் இல்லாமல் இருந்தார்கள். நம்முடைய அட்ரஸ் 60 வயசு, 7 வயசு, 60 வயசு, 80 வயசு, 30 வயசு. இன்னும் 50 வருடங்கள் 100 வருடங்களுக்கு பின்னால் நம்முடைய அட்ரஸ் என்ன? ஆரம்பமும் அட்ரஸ் இல்லை, முடிவும் அட்ரஸ் இல்லை. இதுக்குள் தானே போட்டி, இதுக்குள் தான் பொறாமை, இதுக்குள் தான் பாவம், இதுக்குள்ளதான் ஹராம். சொன்னார்களாம், அல்லாஹ் நரக காவலாளிகளை பார்த்து 2000 வருடங்கள் மூட்டிய நெருப்பு போதாது, 3000 வருடங்கள் நரகத்தை பத்த வையுங்கள். ஜபானியாக்கள் 3000 வருடங்களாக நரகத்தை பத்த வைத்தார்களாம். நரகம் கருப்பு நிறத்தில் எரிய ஆரம்பித்தது. இதுதான் ஹாமியா. இந்த ஹாமியாவை சந்திப்பதற்கு நாம் தயாரா? யார் தயார் சகோதரர்களே? உலகத்தில் ஒரு நிமிடம் நெருப்பு குச்சியில் இருக்கும் நெருப்பை தாங்குவதற்கு நமக்கு சக்தி இல்லை. எப்படி 3000 வருடங்கள் பத்தும் நெருப்பை நாம் தாங்குவது? யாரால் தாங்க முடியும்? துஸ்காமின் ஐனின் ஆனியா. அல்லாஹ் சொல்றான், நம்முடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா முதலாவது சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னால் வெளியூர்கள்ல ஒரு வளமை இருக்குது, ஜூஸ் கொடுப்பான். நரகத்துடைய வளமையும் அதுதான். சாப்பாடு முதலாவது அல்ல, முதலாவது அல்லாஹ் கொடுப்பது ஜூஸ்.
என்ன ஜூஸ்? ஆனியா என்ற ஜூஸ். பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் வச்சிடாதீங்க, அழகா இருக்கண்டு. ஆனியாண்டா கொதிக்க வச்சு இதுக்கு அங்கால் அந்த தண்ணிய கொதிக்க வைக்கலா. ஒன்றிருக்குது ஜூஸ குடுக்கிறது. 2 வயசு 3 வயது சின்ன பிள்ளைகளுக்கு உம்மாவும் வாப்பாவும் கையையும் காலையும் பிடிச்சுதான் மருந்தை பருக்குவார்கள். அல்லாஹ் சொல்றான், துஸ்கா குடிப்பாட்டப்படும். கையையும் காலையும் கட்டி வற்புறுத்தி வாயை பிடித்து அல்லாஹ் ஊத்துவான் ஆனியா என்ற ஜூஸ். சகோதரர்களே, குடித்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான், கொடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக வெடித்து பின் துவாரத்தால் கொட்ட ஆரம்பிக்குமா. குர்ஆன் வசனம். மீண்டும் சொல்கிறேன், இது என்னுடைய பயான் அல்ல, இது குர்ஆன். ஏன் இதெல்லாம் சொல்வது? சகோதரர்களே, எப்படி நாம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசலில் ஒன்றாக கூடியிருக்கிறோமோ, இதே போல் இந்த ஊரில் யாரும் அந்த ஹாமியாவுக்கு போகாமல் சொர்க்கத்தில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுக்குதான் அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லி பயமுறுத்துகிறான். ஊருக்கு செய்ய வேண்டிய உபதேசம் இதுதான், அல்லாஹ்வுடைய உபதேசம் இது. அல்லாஹ் சொல்றான், முதலாவது ஜூஸ குடிப்பாட்டினா 2வது சாப்பாடு கொடுக்கணுமே. சாப்பாடு இப்ப என்ன சாப்பாடு? லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ'. முதலாவது சாப்பாட்டுடைய பெயர் லரி என்ற சாப்பாடு. லரி என்றா என்ன? மிருகங்கள் கூட சாப்பிட முடியாத பயங்கரமான நாத்தம் வீசக்கூடிய முள்ளுகள். வெள்ளிக்கிழமை ஜுமா முடிந்தால் நாம் கை வைப்பது புரியானிலையும் ஃப்ரைட் ரைஸ்லையும். யோசித்து பாருங்க, முள்ளு, மிருகங்கள் கூட நெருங்க முடியாத பயங்கரமான முள்ளு. யார் தயார் சாப்பிடுவதற்கு? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாவை ஏமாத்தலாம் என்று மாத்திரம் நினைக்காதீர்கள். அல்லாஹ் நிக்க வைத்து கேள்வி கேட்பான். ஒவ்வொருவராக கேள்வி கேட்பான். சொந்த வாழ்க்கையிலையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். சமூக விடயங்கள்ல அல்லாஹ் விசேஷமாக கேட்பான். யாரும் தப்ப முடியாது. உலகத்தில் தப்பலாம், அங்கே யாராலும் தப்ப முடியாது. அங்கே யாருக்கும் பணம் கொடுக்க முடியாது. அங்கே யாருக்கும் காக்கா பிடிக்க முடியாது. முதலாவது சாப்பாடு லரி. சூரத்து துஹான்ல அல்லாஹ் சொல்றான், 2வது சாப்பாடு இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் லஸீம். ஸக்கூம் என்ற சாப்பாடு. ஸக்கூம்டா என்ன? ஸக்கூம்டா நரகத்தை அல்லாஹ் 7 தட்டாக படைச்சிருக்கிறான். 7 தட்டு. நம்முடைய பள்ளிவாசல் 2 தட்டு. நரகத்தை அல்லாஹ் 7 தட்டாக படைத்திருக்கிறான். அந்த 7 தட்டுகளில் அடித்தட்டு முனாஃபிக்குகளுடைய தட்டு. அந்த தட்டிலிருந்து ஒரு மரம் முளைக்கும். அந்த மரத்துக்கு பெயர் தான் ஸக்கூம். அந்த ஸக்கூம் என்ற மரத்தில் ஷைத்தானுடைய தலைகளை போல காய்கள் காய்த்து தொங்குமாம். நரகவாதி என்ன செய்வார்? உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர் என்ன செய்வார்? அந்த பழத்தை பசி தாங்க முடியாமல் சாப்பிடுவான். அல்லாஹ் சொல்றான், கல்முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன். உருக்கின ஈயம் போல வயிற்றுக்குள்ள அது கொதிக்க ஆரம்பிக்கும். தாங்க முடியுமா சகோதரர்களே? இதெல்லாம் விட பயங்கரமான ஒரு சாப்பாடு இருக்குது. 3வது சாப்பாடு வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன். கிஸ்லீன் என்ற சாப்பாடு. அது என்ன கிஸ்லீன்? நரகவாதியுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய
புண்கள்ல இருந்து வடியக்கூடிய சீல்களும் சலம்களும் சாப்பாடாக கொடுக்கப்படும். சகோதரர்களே, இதுக்குதான் சொல்வது, நம்மால் இதையெல்லாம் தாங்க முடியாது. உலக வாழ்க்கை சகோதரர்களே அல்லாஹ் போட்ட பிச்சை. ஹஜ்ஜுடைய காலம், நம்முடைய ஊர் மாஷா அல்லாஹ் முதலாக ஒரு சிறப்பு என்னவென்றால், இலங்கையிலிருந்து 11ஆம் தேதி முதலாக ஃபர்ஸ்ட் பிளைட் மக்காவுக்கு செல்கிறது. அந்த பிளைட்ல சாய்ந்தமருது மக்களும் இருக்கிறாங்க 20க்கு மேல. முதலா பரக்கத்தை ஊர்ல இருந்து கொண்டு போகக்கூடியவர்கள். ஜுமாவுக்கு பின்னால் அவர்களுடைய முசாஃபா நிகழ்ச்சி நடைபெறும். ஊருக்கு ஆகப்பெரிய பரக்கத். ஊர்ல இருந்து ஹஜ்ஜிக்கு போற மக்கள் எல்லாரும் சம்பூர்ணமாக முசாஃபா செய்து துவா கபூலாக கூடிய மக்களாக திரும்பி வருமாறு அவர்களை வாழ்த்த வேண்டும். செல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், சகோதரர்களே, உங்களுடைய பணமும் காசும் வீணாகாமல் இருக்க வேண்டுமா? உங்களுடைய காலங்களும் நேரங்களும் வீணாகாமல் இருக்க வேண்டுமா? அல்லாஹ் எப்படி ஹஜ்ஜி செய்ய சொன்னானோ அதை மாத்திரம் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்து விடாதீர்கள். சகோதரர்களே, ஆக சிறப்பான ஒரு காலம், ஆக சிறப்பான ஒரு ஊர். எல்லா வளங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், எல்லாத்திலேயுமே முன்னேற்றத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் ஒன்றில் மட்டும்தான் முன்னேற்றம் கிடையாது. என்ன? தீனில் மாத்திரம் முன்னேற்றம் இல்லை. கசப்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் சகோதரர்களே, தொழுகை வீதம் முன்னேற்றம் அடையவில்லை, அமல் இபாதத்துகள் முன்னேற்றம் அடையவில்லை. 100க்கு 100 முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த ஊர் சகோதரர்களே, தொழுகையிலும் இபாதத்திலேயும் அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஊராக மாறினால் அல்லாஹ் பரக்கத்துகளை எப்படி கொட்டுவான்? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி ஜுமாவை முடித்துக் கொள்கிறேன். ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார். உதாரணமா, கொழும்புல 4 கடை இருக்குது, 4 ஊடு இருக்குது, 4 மனைவிமார் இருக்கிறாங்க, 4 வாகனங்கள் லக்ஸரி வெஹிக்கிள் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. ஒரே ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வெளிநாட்டு பிரயாணம் போய் திரும்பி வந்தார். திரும்பி வந்து பார்த்தா ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அவருடைய சொத்து, செல்வம், குடும்பம், பணம், தொழில் எல்லாம் சொத்தும் வைத்து நான் மாத்திரம் இருந்து என்ன செய்ய? புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபாத்தத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா ஒரு அசர் தொழுகையை யாராவது விட்டால் அவனுடைய முழு குடும்பமும் சொத்தும் அழிந்து போவதை விட பயங்கரமானது. நபியுடைய வார்த்தை இது. 15 வருடமாக ஹுத்பா மாத்திரம்தான், 20 வருடமாக ஜுமா மாத்திரம்தான். இவர்களுடைய நிலைமை என்ன? இவர்களை பள்ளிவாசலோடு தொடர்பாக ஆக்குவது யார்? சகோதரர்களே, ஆகையால் துனியா அல்லாஹ் எழுதியதை தருவான், அல்லாஹ் எழுதியதை தருவான். ஆகிரத்துக்காக போட்டி போடுவோம். ஹாமியா என்ற நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக முயற்சி செய்வோம், தௌபா செய்வோம், அல்லாஹ்வை நெருங்குவோம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நாம் தௌபா செய்வதை, ஹஜ்ஜாஜிகளை வாழ்த்துவோம், நாமும் ஹஜ்ஜி செய்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த ஊரையும் ஊர் மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் ஹஜ்ஜாஜிகளாக இந்த முறை ஹஜ்ஜிக்கு செல்கிறார்களோ இந்த ஊரில் இருந்து அனைவருடைய ஹஜ்ஜிகளையும் கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், உலமாக்கள், ஹாஃபில்கள்
எல்லாருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ அவசரமாக கொடுப்பாயாக யா அல்லாஹ். நம்முடைய முழு குடும்பத்துக்கும் தருவாயாக யா அல்லாஹ். நரக நெருப்பை நம்மால் தாங்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாம் செய்த பாவத்தின் காரணமாக நரகத்தில் போட்டு விடாதே யா அல்லாஹ். இந்த ஊரையும் ஊர் மக்களையும் வந்திருக்கக்கூடிய எல்லா ஜமாத்தினர்களையும் எல்லா நல்லெண்ணம் கொண்டவர்களையும் யா அல்லாஹ், எல்லா நல்லவர்களையும் உலமாக்களையும் பெரும் பயங்கரமான அந்த நரகத்தை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. அந்த ஹாமியாவை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. உலகத்தில் உனக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உன்னை அடையக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. உனக்கு கீழ்ப்படிந்த மக்களாக எங்களை ஆக்குவாயாக. உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவியில் ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்கட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.